friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு silk saree குள்ள blouseக்கு எப்படி work பண்ணலாம்னு பாப்போம். இது stitch blouse. இதுல ஒரு 1.5 இன்ச்சுக்கு work பண்ணலாம்னு இருக்கேன். இப்போ இது pink color saree-னால ஏதாவது ஒரு floral design கொடுக்கலாம் அப்படினு நினைச்சேன். இதோட பல்லு இந்த மாதிரி இருக்கு. So golden plus அந்த மாதிரி pink color. So இத வச்சிட்டு ஒரு 1.5 இன்ச் breadth-க்கு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படினு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அந்த பிங்க் கலரில் பைப்பிங் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். ஸோ அதேமாரி பிங்க் கலரில் ஆங்கர் த்ரெட் எடுத்துருக்குறேன். நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் பண்ணலாம். ஆங்கர் த்ரெட் நான் இப்போ எடுத்துருக்குறேன். இதில் 056 நம்பர் உள்ளது. அப்புறம் இந்தமாரி கிளிப் ஸ்டோன்ஸ் கிடைக்கிது. குந்தன் ஸ்டோன்னு சொல்கிறாங்க. பின்னாடி வந்து இந்தமாரி கிளிப் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் நல்லாயிருக்கும். நல்லா அதோட காம்பினேஷன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து புல்லியன் ரோசஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்தமாரி லாங்காக நீடில் வேணும். ஸோ அதனால் நான் 6 நம்பர் நீடில் கொஞ்சம் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே எடுத்து பண்ண போகிறதுனால கொஞ்சம் திக்காகவும் வேணுங்கிறதுனால 6 நம்பர் நீடில் லாங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ எப்படி ஃப்ளவர்ஸ்க்கு பாயிண்ட் பண்ணேன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மேலேருந்து 3/4 இன்ச் அந்த டிஸ்டன்ஸ்லேயும் கீழே ஒரு ஃப்ளவருக்கு இன்னொரு ஃப்ளவருக்கும் 1.25 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயும் நான் அந்தமாரி மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக எங்கெங்கே இந்த ஃப்ளவர்ஸ் இன்னும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ எப்படி அந்த ஃப்ளவர் பண்ணேன்ட்டு காமிக்கிறேன். அந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறேன்ல அந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் 3 தடவை நீடிலில் இந்தமாரி சுற்றிட்டு சேம் அதே பாயிண்டில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நூலை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் கீழே நூலை இழுக்கணும். அப்போ நீட்டாக நமக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். அப்புறம் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை கவர் பண்ணுற மாதிரி இப்போ புல்லியன் நாட் பண்ண போகிறோம். புல்லியன் நாட் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இந்தமாரி நீடில் எடுக்கணும். அந்த நீடில் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 டைம்ஸ் நான் இப்போ அதை வந்து ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணும்போது பாருங்கள், லூஸாக ரோல் பண்ணுறேன். ரொம்ப இறுக்கமாக ரோல் பண்ணோன்னா நீடில் எடுக்க வராது. ஸோ லூஸாக ஒரு 10 டைம்ஸ் அந்த உள்ளே இருக்கிற 2 லைன் மட்டும் 10 டைம்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் அந்த ரோல் பண்ண இடத்த அப்படி கரெக்டாக பிடிச்சிட்டு நீடில் இழுத்தோன்னா அதை நம்ம ரோல் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு வராது. நீட்டாக நமக்கு அந்த ஸ்ப்ரிங் மாதிரி நமக்கு அந்த புல்லியன் நாட் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் கீழே அந்த பாயிண்டில் கீழே விட்டு ஊசி எடுத்துட்டு அகெயின் இந்த பக்கம் நாட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து அதே மாதிரி ஒரு பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கீழேருந்து மேலே சேம் அதே பாயிண்ட்டுக்கு நீடில் எடுத்துட்டு அந்த நீடிலில் 10 டைம்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் லூஸாக ரோல் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே நீடில் இழுத்து ஈஸியாக இழுக்க வரும். அப்புறம் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த பாயிண்டில் கீழே நீடில் எடுத்துடணும். இதுதான் ரொம்ப ஈஸி தான் புல்லியன் நாட் பண்ணுறது. ஸோ இந்த ஃப்ளவர் மேக்கிங்க்கு ஃபஸ்ட்டு உள்ள பட் மாரி இருக்கிற போர்ஷன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து பெட்டல்ஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த பட்டில் இந்த ஹாஃப் பட்டர் ஆரம்பிக்கிற இடத்துல நீடில் எடுக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு நீடில் எடுத்துட்டு பாருங்கள் கீழேருந்து அந்த பாயிண்ட் இப்படி நீடில் எடுத்துகிட்டு நீடில் கொஞ்சம் பிடிச்சிட்டு இப்போ 14 டைம்ஸ் நான் அந்த மாதிரி ரோல் பண்ணுறேன். அது வந்து நீங்கள் எடுக்கிற டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ரோல் பண்ணுறதை கூட்டிக்கலாம். ஸோ நான் இப்போ 14 டைம்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ரோல் பண்ண போர்ஷன் அப்படியே கீழே இழுத்து விட்டுட்டு நீடில் இழுத்திங்கன்னா ஈஸியாக இழுக்க வரும். பாருங்கள், இந்தமாரி கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங் மாதிரி நமக்கு தெரியணும் அது. ஸோ அந்த மாதிரி லூஸாக இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக அந்தமாரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீடில் கீழே விடுங்க. கீழே விட்டுட்டு இழுத்திங்கனாலும் கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ நான் இதை எப்படி பண்ணினேன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நடுவில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட், 2 பக்கமும் ஒரு சின்ன புல்லியன் நாட். ஸோ இந்த புல்லியன் நாட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதுலேருந்து இந்த மாதிரி ஒரு புல்லியன் நாட், அப்புறம் அதோட சென்டர்லேருந்து அடுத்தது, இதோட சென்டர்லேருந்து அடுத்தது. ஸோ அதே மாதிரி ஒரு பெட்டல் போட்டுகிட்டே வரேன். பாருங்கள், ஒரு சென்டர்லேருந்து அடுத்தது அந்த மாதிரி போட்டு வரேன். லாஸ்ட் ஒன் மட்டும் அந்த சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு உள்ளே கொண்டு வந்து நீடில் விடணும். ஸோ அப்படி விடும்போது கரெக்டாக எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வரும். நம்ம ஆரம்பித்தது எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரியாது, நீட்டாக இருக்கும்.
ஸோ இதை எப்படி பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் திருப்பி அதே ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு எடுக்கணும். ஸோ அதில் 14 டைம்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு மெதுவாக அதை கீழே கொண்டு வந்து நீடில் வெளியில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு கீழே இருக்கிற பாயிண்டில் நீடில் கீழே விடுறேன். ஸோ அகைன் இந்த கர்வுக்கு நடுவிலருந்து வெளிப்பக்கமாக நடுவிலருந்து நீடில் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோமோ அதே அளவு டிஸ்டன்ஸ்லேயே திருப்பி இந்தமாரி நீடில் வச்சுக்கணும். திருப்பி 14 டைம்ஸ் 14 ஆர் 15 நீங்கள் அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுமாரி கொஞ்சம் எம்போஸ்டாக வேணும்னா 15 கூட எடுத்துக்கலாம். ஸோ மெதுவாக இந்தமாரி பண்ணிவிட்டு கீழே விடணும். ஸோ இதேமாரி ஒவ்வொரு பெட்டலும் நான் அடுத்தடுத்து பண்ணுறேன். நான் இப்போ இப்போ லாஸ்ட் பெட்டல் பண்ண போகிறேன் பாருங்கள். அது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஆரம்பித்தோம்ல அந்த பெட்டலுக்கு உள்ளேருந்து இந்த மாதிரி நீங்கள் நீடில் எடுக்கணும். ஸோ அப்போ எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த பெட்டல்ஸ் வர மாதிரி இருக்கும். நீட்டாக நமக்கு அந்த ரோஸ் நல்லா ஃபினிஷிங் இருக்கும். ஸோ அகெயின் அதேமாரி 14 டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு மெதுவாக அந்தமாரி நூலில் எடுத்துகிட்டு அகெயின் அதே மாதிரி அந்த பெட்டலுக்குள்ளேயே திருப்பி நீடில் விட்டு முடிச்சிடணும். ஸோ அவ்வளோதாங்க, புல்லியன் ரோஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இந்த ப்ளவுஸில் வந்து உள்ள புல்லியன் ரோஸ் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். ஸோ நான் இப்போ இது வந்து ஸ்டாண்டில் வச்சு பண்ணி காமிச்சேன். இது சின்ன ஃப்ரேமில் நம்ம எப்படி பண்ணலான்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்தமாரி ரோல் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் இந்த ஃப்ரேமை உங்கள் மடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் கையை ஃப்ரீயாக எடுத்து 2 கையாலையும் நீங்கள் ரோல் பண்ணி கீழே இழுக்கிறது எல்லாம் பண்ணலாம். அதே சமயம் இந்தமாரி ஸ்டிச்சஸ் பண்ணும்போது நீங்கள் கையில் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்தமாரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஊசி இழுக்கிறதுக்கு இந்தமாரி ஃப்ரேமை பிடிச்சிட்டு இழுத்தா கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து மடியில் வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் அந்தமாரி இழுக்கலாம். ஸோ சின்ன ஃப்ரேமை வச்சும் நீங்கள் வீட்டில் நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற சின்ன ஃப்ரேம்ஸ் வச்சும் நம்ம இந்தமாரி பண்ணலாம். ஸோ அதுக்காக இன்னொரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஃப்ரேமில் எப்படி பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ எல்லா ஃப்ளவர்ஸையும் நம்ம பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல அது எல்லா இடத்துலையும் இந்த புல்லியன் ரோஸஸ் பண்ணியாச்சு. ஸ்லீவ்ஸ்லேயும் இது மாதிரி புல்லியன் ரோஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை சுற்றி எப்படி நான் குந்தன் ஸ்டோன் ஒட்டினேன்ட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்தமாரி ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டுக்கு நடுவில் ரெண்டு மாரி கோடு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் கம் வந்து ரொம்ப எக்ஸஸாக இல்லாமல் இந்தமாரி ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் கம் இந்தமாரி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கோடு அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த குந்தன் ஸ்டோன்ஸை ஒட்ட போகிறேன். கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்தமாரி கரெக்டாக அதில் ஒட்டிகிட்டே வரணும். ஒட்டிட்டு ஒரு 24 hours கழிச்சிட்டு பேக் சைடில் நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டோன் அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது நீடில் வச்சு நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் இது ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்ளாட்டாக சர்ஃபேஸ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. ஒட்டிட்டு ஒரு நீடில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஒட்டிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சாரீக்கு கிராண்ட் லுக் இருந்தது. ஸோ நம்ம உள்ளே வந்து த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறோம், வெளியில் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல லுக் இருந்தது. ஃபுல்லாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரம் பண்ணுற மாதிரியும் இருந்தது. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.